ஆளுங்க தெரியாது இந்த பக்கம் அடுத்து அண்ணா சொல்கிறேன். எங்களது இந்த நிறுவனத்திற்கு நிறுவன துவக்க நாள் அறிமுக நாள் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வளர்ச்சி மீது அதிக அக்கறை கொண்ட எனது சொந்தங்கள் பெரியவர்கள் அண்ணாச்சி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய அழைப்பை ஏற்றி காலையில் 8 மணிக்கு வந்து 8 மணிக்கு வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வந்துட்டாங்க. அண்ணாச்சி முதலாக வந்தாங்க, ரொம்ப நன்றி. அண்ணன் எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ எங்கள் கம்பெனிக்கு வந்து இங்கே வந்திருக்கிற எல்லாருமே தெரியும் நான் எந்த அளவுக்கு எந்த மாதிரி இருந்து எந்த அளவுக்கு நம்ம படிப்படியாக வரணும்னு எல்லாருக்கும் தெரியாதுங்க. இப்போ இது வந்து என்னோட ஒரு புது முயற்சி, பெரிய லெவலில் இது கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கம்பெனியை உருவாக்கிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணால் எங்களால் முன்னுக்கு வர முடியும்னு நான் பார்த்து நான் எல்லாரையும் குருஜியிலேருந்து எல்லாத்தையும் வந்து எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். எல்லாரையும் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, எல்லோரும் அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. கரெக்டாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. மியூசிக் போடுங்க. மியூசிக் போடு. சார் கொஞ்சம் எப்படி திரும்ப எல்லாருக்கும் திமுக வட்டார அணித்துறை அமைப்பாளர் உள்ளவரம் ஜி செந்தில் அவர்களை பேட்டா கம்பெனியான வலைத்தளம் துவங்கி வைக்க நம்மால் அழைக்கிறோம். அவர்களை ட்ரஸ்டின் முதலமைப்பினை பெற்றுக்கொள்ளுமாறு நம்ம அழைக்கிறோம்.
சாதிப்பவர்கள் காரணம் சொல்லவில்லை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது அதிக எதிர்ப்பை சந்திக்கிறதோ அது அதிவேகமாக வளரும். நீங்க ஒரு குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கூட தியரி எக்ஸ் தியரி ஒய்னு சொல்லுவாங்க. நீ படிக்க முடியல வாடா அப்படின்லாம் சொல்றதை தாண்டி ரிவர்ஸா நீ எல்லாம் எங்க படிக்க போற அப்படின்னு சொல்லிட்டா அது நீ அப்படி சொல்லிட்டியா பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இதை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சது அப்படிங்கிறத விட தி பேட்டர் கம்பெனி பத்மநாபனை ஆரம்பிக்கிறதுக்கான எதிர்ப்புகள் அதிகமாக வந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எதிர்ப்புகள் அதிகமாக வந்தது அப்படிங்கிறத தாண்டி இந்த லான்ச் பண்ணும்போது எத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தெரியுது நிறையா. ஸோ அதிக எதிர்ப்பு சந்திச்சதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. நாங்கள் நினச்சிருந்தா ஒரு 60லேருந்து 90 நாளைக்குள்ள இந்த கம்பெனியை லான்ச் பண்ணியிருந்துருக்கலாம் பிளான் பண்ணோன்னு. ஆனால் எங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் பிளானிங் அப்படிங்கிறதுக்கே எடுத்துருக்கோம். அதுக்கு டைம் நிறையா கொடுத்துருக்கோம். அந்த 1.5 வருஷம் மார்க்கெட் ஸ்டடியிலேருந்து தென் மனிதர்களை ஸ்டடி பண்ணுறதுலேருந்து சர்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால இந்த 1.5 வருஷம் ஆயிருக்கு. ஸோ ஆரம்பித்தது வேணால் லேட்டாக இருக்கலாம், ஆனால் வளர்ச்சி வந்து அதீத வளர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அடுத்தது இன்னைக்கு முக்கியமாக டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பேச வந்திருக்கேன். எஸ், ஃபஸ்ட்டு டேட்டா எடுத்தது என்னென்னா இந்த 1.5 வருஷத்தில் சென்னையில் மட்டுமே 5000 கோடி இட்லி தோசாவினுடைய பிஸ்னஸ் நடக்குது. 5000 கோடிக்கு மேலே. இன்ஃபேக்ட் அது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எடுத்த டேட்டாலேருந்து இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 7000 கோடி போயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு இப்போ பேசுவோம். அறிமுக விழாவுக்கு வருகை தந்துள்ள அருமை குருஜி ஸ்ரீ பால கருட நந்திசுந்தர் அவர்களே, இந்த கம்பெனி உரிமையாளர் அருமை தம்பி ஆவே பத்மநாபன் அவர்களே, அவருடைய நிறுவனர் அருமை தம்பி பத்மநாபன் அவர்களே, அவருடைய துணைவியார் பாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆசி வழங்கி உத்தரவீழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற குருஜி டாக்டர் ஸ்ரீ பால கருணாநிதி சித்தர் அவர்களே, வரவேற்பை நல்கிய பத்மநாபன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்பு உருவானது கிட்டத்தட்ட அவருடைய குடும்பம் இல்லை, கிட்டத்தட்ட அவருடைய சித்தப்பா பெரியப்பா அம்மா இது கிட்டத்தட்ட 100க்கு மேலான அதில் உருவானது நான் பெருமைப்படுகிறேன். இன்று அதாவது கால